வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் பாலாஜி சிதம்பரம் ஃப்ரம் சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். தமிழகம் முழுவதும் பெஸ்ட் கண்ட்ரோல் சேவைக்கான முழுமையான நிறுவனம். இந்த வீடியோ பதிவு மூலமா நான் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹவு டு கீப் யுவர் ஹோம் பெஸ்ட் ஃப்ரீ அப்படின்ற விஷயங்களை சொல்ல போறேன். 5 டிப்ஸ் சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீடை எப்பயுமே சேஃபா செக்யூரா உங்க வீட்டில் உள்ளவங்களோட ஹெல்த் கான்ஷியஸா வச்சுக்கலாம். நான் சொல்ற இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ட்டா எடுத்துக்கோங்க. வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதாவது மாசத்துல ஒரு 30 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு சின்ன டார்ச் லைட்டை கையில எடுத்துக்கிட்டு நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் டார்ச் அடிச்சு கவனமா பாருங்க. உங்க வீட்டுல உள்ள ஜன்னல்கள், கதவுகள், அதுல உள்ள கர்டைன்ஸ் இதுல ஃபுல்லாவே டார்ச் லைட் அடிச்சு செக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. உங்க வீட்டுல உள்ள பாத்ரூம்ஸ் இருக்கு இல்லையா, பாத்ரூம் சிங்கா இருக்கட்டும் இல்ல டிரைனேஜ் ஏரியாவா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கவனமா டார்ச் அடிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு புள்ளியா இருந்தா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வெள்ளை கலர்ல குட்டி குட்டியா ரவை மாதிரி சைஸ்ல எதையாவது உங்க கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அது எல்லாமே இந்த பெஸ்டோட எக்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வீட்டை செக் பண்ணும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை கண்ணில் பார்க்கும் பொழுது இமீடியட்டா அதுக்கான ஆக்ஷன்ல இறங்கிடுங்க. இப்போ ஸ்டெப் 2, அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டம்பான ஏரியாலாம் இருக்கும்ல, ஸ்டோர் ரூம் இருக்கும், இந்த ஷெல்ஃப் லாஃப்ட்டுக்கு மேலே இருக்கும், அதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் பாக்ஸஸை வச்சுருப்பீங்க. இல்லை தேவையில்லாத நீங்கள் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக 3வது ஸ்டெப், பிளாக் தயர் என்ட்ரி. அதாவதுங்க, எந்த மூலமா வருதுன்னே தெரியல சார், நாங்கள் வீட்டை நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம், எல்லா கதவையும் சாத்தி தான் வச்சிருக்கோம், பட் எங்கேருந்து கிச்சனில் காக்ரோச் வருது, எங்கேருந்து மஸ்கிட்டோ வருதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கான வழியை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டோட ட்ரைனேஜ் இருக்கும், அந்த ட்ரைனேஜுக்கு ஒரு எண்டு கப் போட்டிருப்பாங்க, மேனுவல் சொல்லுவாங்க. அது சரியா க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்றத அடிக்கடி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஷவர் ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஷவரை சுற்றி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேக்கிங்ல ஏதாவது கிராக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த மாதிரி கிராக்ஸ் இருந்தும் பெஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்தது 4வது பாயிண்ட், ஹைஜீன் ரொட்டீன். நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணது போக மீதி உள்ளது இருக்கு இல்லையா, அதை நீங்க ஃப்ரிட்ஜில் வைப்பீங்கல்ல, வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கவர்ல போட்டு கட்டி வச்சிருங்க. பொழுது டஸ்ட்பின்ல யூஸ் பண்ணும் பொழுது அந்த கவர்ஸை நல்லா டைட்டா கட்டி இருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பெஸ்ட்டுகளோட ஆதிக்கம் எப்பயுமே நைட்ல தான் அதிகமாகும். அன்னைக்கு நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு நைட்டே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்க போங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதுனால இந்த பெஸ்ட்டுக்கான என்ட்ரி பாயிண்ட் அங்கேயே பிளாக் ஆயிடுது. அண்ட் ஃபைனலா 5வது டிப்ஸுங்க, இது மிக முக்கியமான டிப்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல்ஸை நாடுறது. நம்ம என்னதான் வீட்டை கிளீனா வச்சுக்கிட்டாலும், நம்ம என்னதான் தேடி பார்த்தாலும் பெஸ்ட்டுக்கான ஹைடிங் பாயிண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பெஸ்ட் கண்ட்ரோல் டீமை கூப்பிடுறது மூலமா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெஸ்ட்டை கம்ப்ளீட்டா நம்மளால அழித்தொழிக்க முடியும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலான பெஸ்ட் கண்ட்ரோல் டீமை ஹையர் பண்றதுனால என்ன நடக்கும்னா, அவங்க மூலமா அவங்க அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அட்வான்ஸ்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹைஜீன் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்மெல் இல்லாத, ஒரு கலர் இல்லாத நல்ல கெமிக்கல் யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெஸ்ட்டுகளை கம்ப்ளீட்டா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க கால் பண்றது மூலமா எங்களோட டெக்னீஷியன் உங்க வீட்டுக்கே வருவாங்க. வீட்டுக்கு முதல்ல அந்த ஸ்பாட்டை ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட் பண்ணி இது நாங்கள் எப்படி பண்ணுவோம், என்ன மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் எந்த மாதிரி ரெடி ஆகணும், உங்களோட கன்வீனியன்ட் டைம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களை பற்றியும் உங்கள் வீட்டை பற்றியும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் பீரியாடிக் கேப்பில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட வீட்டில் உள்ள அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த பெஸ்ட் விஷயங்களை பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒண்ணு தாங்க. நீங்க வீட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன காக்ரோச்சை பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க, அதுக்கு உள்ள 50 காக்ரோச் முன்னாடியே ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். வீட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா டெர்மைட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா இன்ஃபெக்ட் ஆகி தான் வெளியில வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. லேட் பண்ணாதீங்க. சின்ன விஷயங்களுக்காக நம்ம பெரிய அளவுல இழக்க வேண்டாம். எதையாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவு இருக்கு, ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா இமீடியட்டா நீங்க கால் பண்ணுங்க. சக்ரா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தமிழகம் முழுவதும் பெஸ்ட் கண்ட்ரோல் சேவைக்கான முழுமையான நிறுவனம்.